விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க செப்டம்பர் மாதம். உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க இன்னைக்கு உத்தரவு போடுறாங்க. சிபிஐ தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. சிபிஐ விசாரிக்கிறதுக்கு முகாந்திரமே இல்லை, தேவையும் இல்லை, நாங்களே விசாரிக்கிறோம். அருணா ஜெகதீசன் குழு மீண்டும் விசாரிக்கிறதுக்கு உத்தரவு போடணும். இது வரைக்கும் விசாரிச்சது எல்லாத்தையுமே சிபிஐ அருணா ஜெகதீசன்கிட்ட ஒப்படைக்கணும்னு மனு வேற அவங்க போட்டிருக்காங்க. அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றம். ஓகே, அதே மாதிரி உச்சநீதிமன்றம் இந்த சிபிஐ விசாரணை இல்லை, அதுக்கு மேலே நாங்களும் ஒரு இதை நியமிக்கிறோம், ஒரு முன்னாள் நீதிபதியை நியமிக்கிறோம்னு சொல்லி உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு குழு இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த குழு கிளம்பி கரூருக்கு வந்திருக்காங்க. அங்கே ஒரு 3 நாள் முகாமிட்டு அங்கே விசாரணைகளை அவங்களும் நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த சிபிஐ அதிகாரி பிரவீன்குமார் அவரையும் சந்திச்சு இந்த குழு என்ன விசாரணை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்க்குறப்ப திருவண்ணாமலையில் 40 லட்சம் பேர் ஒன்று கூடியிருக்காங்களாம். திருவண்ணாமலையை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இங்கே ஆரஞ்சு அலர்ட்டோட கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி திருவண்ணாமலையரை தரிசிக்கணும், சிவனை தரிசிக்கணும், அந்த மகா தீபத்தை பார்க்கணும்னு பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. பாதுகாப்பில் இது வரைக்கும் எந்த குறைபாடு இல்லைங்கிறாங்க. நல்லபடியாக அந்த நிகழ்வு நடந்து முடியணும். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கும் அங்கே.